ஹாய் காய்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற இந்த கூடைக்கு பார்த்தீங்கன்னா அடிக்கு நார்மல் நாட் போட்டுட்டு மேலே ஹைட்டுக்கு வந்து கிராஸ் கட் நாட்டில் போட்டிருக்கேன். இந்த கூடை ஃபுல்லாக போட்டு முடிக்கிறதுக்கு எனக்கு ஆஃப் ரோல் தான் ஆச்சு. இந்த கூடையோட ஃபுல் டுட்டோரியல் வீடியோ தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி இதே மாடலில் 2 ரோல் லஞ்சு கூடைக்கான அளவுகள் மற்றும் விலைன்னு வீடியோ போட்டிருக்கேன். அதோட லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லேயும் பின் பண்ணுறேன், அதையும் பாருங்கள். அதோட நம்ம சேனலை புதுசாக பார்த்துட்ருக்காங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த வீடியோவை ஸ்டார்ட் பண்ணிடலாம். இதுக்கு நான் பேபி ஆரஞ்சு கலர் எடுத்திருக்கேன். இது கூடவே கூடையோட அவுட்லைனுக்காக இந்த கத்திரிப்பு கலரும் நான் யூஸ் பண்ண போகிறேன். இது பார்த்திங்கன்னா ஆல்ரெடி வேறு கூடைக்கு நான் போட்டுது, அதனால் இது ஓப்பன் பண்ணி தான் இருக்குது. இந்த பேபி ஆரஞ்சு கலர் இருக்குது இல்லையா, இதுதான் வந்து ஃபுல் ரோலாக இருக்குது. அப்புறம் பேபி ஆரஞ்சு கத்திரி புளூன்னு சொல்கிறத விட ஆரஞ்சு அண்டு புளூன்னு வச்சுப்போம், அதுதான் கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. சரி, இப்போ ஒயர் எப்படி கட் பண்ணுறதுன்றதை பார்ப்போம். ஒயர் கட் பண்ணும்போது ஃபுல்லாக கட் பண்ணிடாதீங்க கவர். இந்த மாதிரி சைடில் கட் பண்ணிவிட்டு சென்டர் ஹோல்லேருந்து ஒயர் எடுத்துக்கோங்க, அப்போ தான் சிக்கு விழாமல் இருக்கும். இந்த ஸ்கேல் வச்சு கரெக்டாக நான் 3.5 ஸ்கேல் அளவுக்கு எடுத்துக்கிறேன். 3.5 ஸ்கேல் அளவுக்கு எடுத்து இதை கட் பண்ணிக்கிட்டு இந்த ஒயரை வச்சு கரெக்டாக 16 ஒயரை கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ என் கையில் 16 ஒயர் இருக்குது. ஒயர் கட் பண்ணி முடிச்சப்பறம் பேலன்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா ஆஃப் ரோலுக்கு மிச்சமாகவே ஒயர் மீதமாகிருக்கு. அடிக்கு ஃபுல்லாகவே இந்த ஒயர் தான் யூஸ் பண்ண போகிறேன். கட் பண்ண ஆரஞ்சு கலர் ஒயரை ஒன்று எடுத்திருக்கேன். அதனுடைய நுனி பகுதியை இந்த மாதிரி சமமாக வச்சுக்கிட்டு இதனுடைய சென்டர் பகுதியை மடக்கி எடுத்துக்கணும். நான் பிகினர்ஸ்க்காக நார்மல் பேஸ் நாட் எப்படி போடுறதுன்றதை நான் ஒரு டைம் சொல்லிக்கிறேன். எப்போவுமே பார்த்தீங்கன்னாக்கா சைடு வரிசைக்கு ஒயர் விடும்போது ஒரு விரல் அளவுக்கு விட்டுட்டு தான் நம்ம கூடை பின்னவே ஸ்டார்ட் பண்ணுவோம். ஆனால் இந்த கூடைக்கு நான் அப்படி விட போகிறதில்ல, சரியாக அந்த பாதி அளவுக்கு நான் அளவு எடுத்துக்கிறேன். இப்போ வந்து அளவு எடுத்தாச்சு. இந்த அளவுக்கே வந்து நம்ம அடக்கி பிடிச்சிக்கிட்டு எடுத்துருக்க வயரை லாக் பண்ண மாதிரி பிடிச்சிக்கணும். கீழே இருக்கிற வயரை மேலே எடுத்து விட்டுக்கிறேன். அப்புறம் ரன்னிங் வயருக்கு கீழ் வயரை எடுத்து மேலே இருக்கக்கூடிய லூப்புக்கு உள்ளார விட்டு வெளியில் எடுத்துக்கிறேன். இவ்வளோ தாங்க பாக்ஸ் நாட்டு. இப்போ நாட்டை வந்து நம்ம டைட் பண்ணாக்கா பாக்ஸ் நாட்டு வந்துடும். நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் போடுறீங்கனாக்கா ஒரு துண்டு வயரில் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 2 டைம் போட்டிங்கனாலே வந்துடும். இப்போ நாட்டு போட்டாச்சு. இதனுடைய அப் அண்ட் டவுனை நம்ம செக் பண்ணணும். ஒவ்வொரு நாட்டு போடும்போதும் இதை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். இந்த மாதிரி 1 இன்ச் அளவுக்கு எக்ஸ்ட்ரா இருந்துச்சுன்னா அதை கீழே இறக்கி எந்த வயர் கம்மியாக இருக்கோ அந்த பக்கம் இழுத்துக்கோங்க. இந்த மாதிரி பண்ணும்போது கூடையோட ஹைட்டுக்கு வந்து நம்ம போடும்போது எல்லா வயருமே ஈவனாக இருக்கும். கொஞ்சம் ஏற்றத்தாழ்வு இருந்தால் கூட கூடையோட ஹைட்டுக்கு நம்ம பத்தாமல் போகக்கூட சான்ஸ் இருக்குது. ஸோ அதை வந்து கரெக்ட் பண்ணுறதுக்காக தான் இந்த மாதிரி அப் அண்ட் டவுனை நம்ம செக் பண்ணிக்கிறோம். அடுத்ததாக இன்னொரு வயரை நான் சென்டராக மடக்கி பிடிச்சி எடுத்திருக்கேன். இதே ரன்னிங் வயரை இந்த வயரும் நான் ஜாயின் பண்ண போகிறேன். ரன்னிங் வயரை லெஃப்ட் சைடு மடக்கி பிடிச்சிக்கணும். எடுத்திருக்கிற வயரை இந்த ரன்னிங் வயருக்கு மேலே லாக் பண்ண மாதிரி பிடிச்சிக்கணும். லெஃப்ட் சைடு இருக்கக்கூடிய ரன்னிங் வயரை ரைட் சைடு கொண்டு வரேன். கீழே இருக்கக்கூடிய வயருக்கு கீழ் வயரை எடுத்து மேலே இருக்கிற லூப்புக்கு வழியாக உள்விட்டு வெளியில் எடுக்கிறேன். இப்போது போட்ட இந்த நாட்டையும் நம்ம டைட் பண்ணிக்கணும். இப்போ 2வது நாட்டு வந்துருச்சா, இதனுடைய அப் அண்ட் டவுனும் நான் செக் பண்ணிக்கிறேன். பார்த்திங்கனாக்கா ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு டிஃப்ரெண்ட் வருது. ஸோ இதையும் நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்து 2 நாட்டு போட்டிருக்கேன்னா இதே போல் கட் பண்ண 16 வயருமே இந்த ரன்னிங் வயரை ஜாயின் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ அடுத்ததாக இந்த சைடு வரிசைக்கு நம்ம விட்டோம் இல்லையா, அதே அளவுக்கு ரன்னிங் வயரை வந்து விட்டுட்டு நம்ம கட் பண்ணணும். இப்போ அடுத்த வரிசை போடுறதுக்காக சைடில் விட்ட வயருக்கு ஈக்குவலாக வயரை விட்டுட்டு நாட் போட ஸ்டார்ட் பண்ணணும். ஃபஸ்ட்டு நாட்டுடைய வயரை மடக்கி பிடிச்சிக்கிறேன். ரன்னிங் வயரை இதுக்கு மேலே வச்சு லாக் பண்ண மாதிரி பிடிச்சிக்கிட்டு கீழே இருக்கிற வயரை மேலே விட்டுட்டு ரன்னிங் வயருடைய கீழ் பகுதி வயரை எடுத்து மேலே இருக்கக்கூடிய ஹோல்குள்ளார் விட்டு வெளியில் எடுக்கிறேன். இப்போ நாட்டை டைட் பண்ணாக்கா நமக்கு இன்னொரு நாட்டு வந்துடுச்சு. ஓகே, இப்போ 2வது வரிசைக்கு ஃபஸ்ட்டு நாட்டு நம்ம இப்போ போட்டாச்சு. பிகினர்ஸ்க்கு தெரியணுன்றதுக்காக ஃபஸ்ட்டு போட்ட வயரை வந்து நான் இந்த மாதிரி நாட் போட்டு வச்சுக்கிறேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா 2வது லைனுக்கு 2 நாட்டு போட்டிருக்கேன். இதே ரன்னிங் வயரை வச்சு இந்த லைன் ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா 3வது லைன் போட ஸ்டார்ட் பண்ணுறேன். கூடையோட அடிப்பகுதியிலேருந்தே கிராஸ் கட்டு, அதுவும் 3க்கு 3 கிராஸ் கட் கூட வந்து 2 ரோலில் போட்டிருந்தேன் லஞ்சு கூட. அதனுடைய லிங்க்கும் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன், அதையும் பாருங்கள். இப்போ பார்த்திங்கன்னா 3வது லைனில் ஃபஸ்ட்டு ஒரு நாட் போட்டிருக்கேன். இப்போ வந்து இந்த முடிச்சு நமக்கு தேவையில்லை, இதை நான் அவிழ்த்து விட்டுக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா அடிப்பகுதிக்கு மொத்தம் 8 லைன் வேணும். நான் என்ன பண்ண போகிறேன், மேலே 4 வரிசை போட போகிறேன், கீழே 3 வரிசை போட போகிறேன். சென்ட்ரல் லைனுக்கு மேலே 4 கீழே 3, சென்டர் லைனையும் சேர்த்தா மொத்தம் 8 லைன் ஆயிரும். ஸோ இந்த அடிப்பகுதி ஃபுல்லாகவே இப்போ போட்டு ஃபினிஷ் பண்ணிவிட்டு நான் காமிக்கிறேன்.
இப்போ கூடையோட அடிப்பகுதி போட்டாச்சு. இதுக்கு மீதமான வயருன்னு பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒரு அரை ரோல் பக்கமே இருக்குது. இது வந்து இப்போ நமக்கு தேவையில்லை, ஹேண்டில் போடுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இதை எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ அடுத்ததாக அவுட்லைனுக்காக நான் வந்து கத்திரிப்பூ கலர் வயர் வந்து சேர்த்து போகிறேன்னு சொன்னேன் இல்லையா? ப்ளூ கலர்னு சொல்லியிருந்தேன். ஸோ இந்த கலர் வந்து இப்போ அவுட்லைனுக்காக கொடுக்க போகிறேன். கூடையோட ஒரு பக்கத்துக்கு 16 வயர் இருக்கும். இதை 4 நாளாக டிவைட் பண்ணி இந்த ப்ளூ கலர் வயரை வச்சு ஜாயின் பண்ணணும். அதை எப்படின்றத பார்ப்போம். அப்புறம் இந்த ப்ளூ கலர் வயரை வந்து தனியாக கட் பண்ணிடக்கூடாது, அப்படியே ரோலோடு தான் எடுத்திருக்கேன். இப்போ ஃபஸ்ட்டு நாட்டுடைய வயருடைய எட்ஜிலிருந்து நான் அளந்து விட்டுக்கிறேன். ஸோ இந்த நாட்டோட கீழே நாட்டு வரைக்குமே அளந்து விட்டுக்கிட்டு இப்போ இங்கேருந்து நாட் போட ஆரம்பிக்கணும். ஃபஸ்ட்டு ஒரு 4 நாட் மட்டும் போடணும். சப்போஸ் உங்களுக்கு நான் இப்போ சொல்லித்தரது புரியல, ஏதாவது டவுட் இருக்கான்னா நீங்கள் கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. கண்டிப்பாக நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். இந்த கூடைக்கு மட்டும் இல்லைங்க, நீங்கள் போடக்கூடிய எந்த விதமான கூடையாக இருந்தாலும் சரி, அதில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட்டில் தெரியப்படுத்தினீங்கன்னா என்னால் முடிஞ்ச அளவுக்கு கமெண்ட்லேயே ரிப்ளை பண்ணுறேன். சப்போஸ் புரியலன்னா ஒரு வீடியோவாக கூட எடுத்து நான் அப்லோடு பண்ணுறேன். நம்மளில் நிறைய பேருக்கு வயர் கட் பண்ணுறதுலே தயக்கமாக இருக்கும். தப்பாக கட் பண்ணிடுவோமோ, அதிகமாக போயிடுமோ, இல்லை பத்தாமல் போயிடுவோமோ, இந்த மாதிரி டவுட் இருக்கும். அவங்களுக்காகவே தனியாக ப்ளேலிஸ்ட் ஒன்று வச்சுருக்கேன். வயர் கூடையோட அளவுகள் மற்றும் விலை அப்படின்னு, அதையும் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன் பாருங்கள். இப்போது ப்ளூ வயரில் 4 முடிச்சு போட்டிருக்கேன். இப்போ இந்த வயரை கட் பண்ணி விடணும். அதுக்கு பார்த்திங்கன்னா பக்கத்தில் இருக்க ஆரஞ்சு கலர் வயர் இருக்கு இல்லையா, அதோட லென்த்துக்கு இந்த வயரை விட்டுட்டு நம்ம கட் பண்ணணும். இந்த அளவுக்கு விட்டுட்டு நான் கட் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னாக்கா நான் ப்ளூ கலர் வயரை வச்சு 4 நாட்டு ஜாயின் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் வயரை கட் பண்ணி விட்டுட்டேன். இதே போல் இருக்கிற எல்லா சைடுமே, அதாவது லென்த்துலேயும் சரி சைடு வரிசையிலும் சரி, நமக்கு 16 சைடு வரிசையில் 8 லைன் வரும். 4 நாளாக டிவைட் பண்ணி இதே மாதிரி வயரை ஜாயின் பண்ணி முடிச்சுட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகே, இப்போ சொன்னது போலவே ப்ளூ கலர் வயரை 4 நாளாக டிவைட் பண்ணி ஜாயின் பண்ணி வச்சுருக்கேன். இந்த கூடையோட ஸ்பெஷாலிட்டியே ரன்னிங் வயர்னு ஒன்றும் இல்லை. ஸோ அதனால் இந்த வயருமே நமக்கு தேவையில்லை, எடுத்து வச்சுப்போம். ஓகே, ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணியிருக்கக்கூடிய அந்த 4 வயரில் சென்டராக இருக்கக்கூடிய இந்த 2 வயரை பிடிச்சி ஒரு பாக்ஸ் நாட் போட்டுக்கிறேன். ஓகே, இப்போ ஒரு பாக்ஸ் நாட் போட்டாச்சு. இதே போல் இருக்கிற எல்லா 4 வயருக்கும் நடுவில் 2 வயரை பிடிச்சி நம்ம பாக்ஸ் நாட் போடணும். ஸோ நான் இதை போட்டுட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். எல்லா சைடும் இதே மாதிரி ஒவ்வொரு நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். இப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னாக்கா இந்த நாட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய வயர் இப்படி கிராஸ் ஆகி வரணும். இந்த இடத்துல ஒரு நாட்டு போடணும். அதே போல் ரைட் சைடும் ஒரு வயர் கிராஸ் ஆகுது. இந்த இடத்துல 2 வயரும் சேர்த்து நம்ம நாட் போடணும். அடுத்ததாக பார்த்திங்கன்னா ப்ளூ கலர் வயர் வந்து 2 பக்கமும் ஒவ்வொன்று இருக்கும். இந்த 2 வயரும் சேர்த்து கிராஸில் போகுது இல்லையா, இந்த இடத்துல ஒரு நாட்டு போடணும். ஸோ நமக்கு அது வந்து ப்ளைனான ப்ளூ கலர் நாட்டாக வரும். இப்போ நான் போட ஆரம்பிக்கிறேன். இதை கொஞ்சம் ஸ்பீடாக பார்ப்போம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு கிளியராக தெரிஞ்சிருக்கும். இந்த 3 நாட்டு தான் இப்போ போட போகிறோம். இதே போல் இருக்கிற எல்லா பக்கமும் நான் போட்டுட்டு காமிக்கிறேன். பாருங்கள், வளைவாக தெரியுது. அடுத்ததாக இந்த ஆரஞ்சு கலர் வயர் 2மே கிராஸ் ஆகுது இல்லையா, இந்த இடத்துல ஒரு நாட்டு போடணும். இதை கொஞ்சம் ஸ்பீடாக பார்த்துருவோம். ஓகே, அடுத்ததாக பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஆரஞ்சு கலர் வயரும் கூடவே ப்ளூ கலர் வயரும் கிராஸ் ஆகி வருது. இந்த இடத்துல ஒரு நாட்டு போடணும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ப்ளூவும் ஆரஞ்சும் கிராஸ் ஆகி வருது. இந்த 2 வயரையும் சேர்த்து வச்சு ஒரு நாட்டு போடுறேன். ஓகே காய்ஸ், இப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு கிளாரிட்டி வந்திருக்கும். ஒன்று மேலே ஒன்று கிராஸ் ஆகிற இடத்துல ஒவ்வொரு நாட்டு போட்டுட்டு வரணும். இப்போ நான் போட்டுட்டு இருக்கிறது 3வது லைனு. இந்த லைன் ஃபுல்லாகவே நான் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டேன்.
இப்போவே பார்த்தீங்கன்னா 2க்கு 2 டைமண்ட் ஷேப் வந்துருச்சு. இதுக்கப்புறம் நம்ம போடக்கூடிய 4வது லைனில் பர்ஃபெக்டாக வந்துடும். அதையும் நான் காமிக்கிறேன் பாருங்கள். ஓகே, இப்போ பாருங்கள், நான் ஃபஸ்ட்டு ஒரு குந்து மட்டும் ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். இப்போ 2க்கு 2 டைமண்ட் ஷேப் வந்துருச்சா. இதுக்கப்புறம் கூடையோட ஹைட்டு வளர்கிற வரைக்குமே எந்தெந்த இடத்துலலாம் வயர் ஒன்று மேலே ஒன்று கிராஸ் ஆகி வருதோ அந்த இடத்துலலாம் நாட்டு போட்டுட்டு வரணும். நான் சொன்னது போலவே இப்போ போட்டு கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். இந்த கூடை பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. நான் சொன்ன மாதிரி இந்த மாதிரி குந்து டிசைனும் வரும். இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்தது இந்த கூடையோட ஹைட்டு எந்த மாதிரி ஸ்டாப் பண்ணணுன்றதை சொல்கிறேன். இப்போ இந்த கூடைக்கு ஃபஸ்ட்டு குந்துன்னு வச்சுக்கோங்களேன். இந்த குந்திலிருந்து பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு நாட்டு ப்ளைனாக இந்த மாதிரி கிராஸ் ஆகுது இல்லையா, இந்த இடத்துல ஒரு ப்ளைன் நாட்டு வரும். இந்த ப்ளைன் நாட்டு தான் நமக்கு கணக்கு. இந்த குந்துக்கு நேராக பார்த்தீங்கன்னாக்கா கரெக்டாக 3 ப்ளைன் நாட்டு இந்த மாதிரி வரணும். சரிங்களா, மேலே வரைக்குமே பாருங்கள், நான் ப்ளைன் நாட்டை தானே ஸ்டாப் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி 3 நாட்டு இருக்கணும். இதே போல் பள்ளப்பகுதி, இந்த குந்துக்கு பள்ளப்பகுதியிலையும் 3 நாட்டு தான் வரணும். அதுக்கு மேலே நம்ம நாட்டு போடக்கூடாது. பார்த்திங்கன்னா நான் நாட்டு எதுவுமே போடல. ஸோ பக்கத்தில் இருக்கிற வயரும் அதே போல் 3 ப்ளைன் நாட்டு வந்திருக்கும். இந்த மாதிரி போட்டால் மட்டுமே தான் கூடையோட மேற்பரப்பில் இந்த மாதிரி முக்கோண ஷேப்பில் வரும். இல்லை உங்களுக்கு இந்த டிசைன் பிடிக்கல, ஈவனாகவே வேணும் அப்படின்னாக்கா அது உங்களோட இஷ்டம் தான், நீங்கள் போட்டுக்கோங்க. அடுத்ததாக நம்ம வயர் எப்படி சொருவதுன்றதை பார்ப்போம். நம்ம கிராஸாக முடித்து போட்டதால் வயரும் கிராஸாக தான் இருக்கும். ஸோ சொருவது கூட நம்ம கிராஸாக தான் சொருவணும். அப்போ தான் உள்ளே நீட்டாக இருக்கும் பார்க்க. கடைசியாக கூடையோட லுக்கு இப்படி தான் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு புரிகிற மாதிரி தெளிவாக சொன்னேன்னா இல்லை வேறு எந்த மாதிரி சொல்லணும் அப்படின்றதையும் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த கூடைக்கான ஹேண்டில் வீடியோ வந்து நாளைக்கு நான் அப்லோட் பண்ண போகிறேன். நீங்களும் பார்த்து கற்றுக்கணும் அப்படின்னாக்கா சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு ரீச் ஆகும். உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நாளைக்கு பார்ப்போம். தேங்க்யூ ஸோ மச். பாய்.